குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரைட். ஸோ ஒன் அனதர் டே தானே. புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் தனியான ஒரு ஸ்பெஷல் இருக்கா? நேற்று செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி புதன்கிழமை, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. ஆனால் இயல்பாக என்ன அப்படின்னா, ஒரு மனித மனம் அப்படிங்கிறது ஒரு பழக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிறப்ப, ரொம்ப சோகமாக இருக்கிறப்ப, புதுசாக இது எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரியாதப்ப, அப்படிலாம் நமக்கு ஒரு நாள் வேணும், ஒரு நேரம் வேணும். இன்னையிலேருந்து தொடங்கினா நம்ம ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி எனக்கு தொடங்குறதுக்கு ஒரு நாள் வேணும், எனக்கு தொடங்குறதுக்கு ஒரு காரணம் வேணும். இங்கேருந்து ஓடுனா நான் கண்டிப்பாக வச்சுருவேன். எனக்கு தொடங்குறதுக்கு ஒரு டார்கெட் வேணும், முடிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் வேணும். அப்படி தான் புத்தாண்டுடைய சிறப்பு அப்படின்னு என்ன. நாம் நேற்று நைட்டு 12 மணிக்கு கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று நைட்டு 8 மணிக்கே பல கண்ட்ரீஸில் நியூ இயர் வந்துருச்சு. ஸோ இது பூமி சுழற்சியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இயல்பான விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கிற ஒருத்தங்களுக்கு இதை ஒரு சிறந்த தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்கிறது ஒரு புத்தாண்டு. அப்போ நமக்கு நாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம போய் ரீச் ஆகிறோமா இல்லையா, இல்லை இதுக்கு நடுவில் நம்ம எத்தனை நாட்களுக்குள்ளே நம்ம இலக்கை அடைய போகிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கிளியர் கட்டாக நமக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் ஆயிடுது. கரெக்டாக 1ஆம் தேதி தொடங்குகிறோம், டிசம்பர் 31ஆம் தேதி முடிக்கிறோம். இந்த 365 நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கும், ஒவ்வொரு விதமான ஓட்டம் இருக்கும், ஒவ்வொரு விதமான புதிய பயணங்கள் அவங்க தொடங்குவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே காமனாக நம்ம ஒரு வெற்றியை நோக்கி ஓடிட்டுருக்கிற ஒரு ஆள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் தொடங்குது, ஒரு நாளும் முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த 365 நாட்களில் நமக்கான இலக்குகள் என்ன, நமக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் என்ன, நம்ம கடந்த வருஷம் இந்த 365 நாளை எப்படி பயன்படுத்தணும், இல்லை அதில் என்ன செய்யாமல் இருந்திருந்தால் போன வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக இருந்திருக்கும், இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாள். காலையில் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதாலையோ, 12 மணிக்கு சைலன்சர்லாம் பிடுங்கி விட்டுட்டு எல்லா ரோட்லேயும் டர்ரு புருன்னு ஓடிட்டுருக்கிறதாலையோ இந்த நியூ இயர் நமக்கு எதையும் தரப்போகிறதில்ல. பட் இந்த பாரதி சொல்கிற மாதிரி, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நாம் எண்ணியதையெல்லாம் அடைவோம் அப்படின்னு சொல்லி, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற வரி பாரதியோடது. பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிறது யாரோட வரி? இல்லை உடனே நோட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறது பாரதியாரோட வரி. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணியதை செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். அது மாதிரி இந்த நியூ இயர் அன்னைக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் அ ஆஸ்பிரண்ட்டாக நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அந்த லைன் தான், இன்று புதிதாய் பிறந்தோம். நீங்கள் கடந்த காலம் எல்லாமே அனுபவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லபடியாக எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி சர்வீஸில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணப்பட்டவங்களுக்கு அந்த லாஸ்ட் இயர் எண்டில், அந்த கடந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஓகே, இந்த வருஷம் நம்ம ஆஃபீஸர் ஆகிட்டோம், இனிமேல் வர எல்லா நியூ இயரும் இஸ் ஆஃபீஸர் நியூ இயராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும். பட் போன வருஷம் தொடங்கி முக்காவாசி வெற்றிக்கு சில காரணங்களால் தவிர்க்கப்பட்டது நிறைய இருக்கும். தொடக்கத்திலேயே ஃபெயில் ஆனவங்களும் நம்ம இருப்போம். ஸோ இது எதுவுமே வெற்றி அப்படிங்கிறது யாருக்கும் நிரந்தரமாக இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்லாம் யாருக்கும் எழுதி வைக்கப்படலை. இது என்ன விஷயம் அப்படின்னா, சரியான உழைப்பு, சரியான முயற்சி, சரியான பயிற்சி, இந்த மூணும் சரியாக இருக்கணும். அது போன வருஷம் நம்ம இப்போ திரும்ப இன்றைக்கி 1ஆம் தேதி நம்ம 2025 இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டேயில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நோட் எடுத்து லாஸ்ட் இயர் நம்ம என்ன நினச்சி இந்த வருஷத்தை தொடங்கணும், லாஸ்ட் இயர் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சோம், எந்த விஷயங்களெல்லாம் செய்யலை, இதை நம்ம செஞ்சதால் ரிசல்ட் என்ன, எதை செஞ்சுருந்தால் நமக்கு ரிசல்ட் மாறி இருக்கும், இல்லை நம்ம எதை செய்யாமல் விட்டதால் நமக்கு எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணலாம். நான் இப்போ நீங்கள் 10 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் 10 பேருக்கு நான் தனியாக சொல்லலாம். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் 100 பேருக்கு தனியாக சொல்லலாம். ஆனால் நான் 100 பேருக்கு சொன்னாலும் 1000 பேருக்கு சொன்னாலும் அது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கான சிறந்த மதிப்பீடு, அதுதான் சுய மதிப்பீடு. அந்த மதிப்பீட்டில் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிற இந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், லாஸ்ட் இயர் நம்ம என்ன கனவுகளுடன் 2024 தொடங்கணும், என்ன பிளான் பண்ணணும், நம்ம பிளான் பண்ண எவ்வளோ விஷயங்களை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வச்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீண்ட தூரம் பயணம் செய்ய முடிவெடுக்கும் ஒருவன்
சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம். இன்றைக்கி படித்து நாளைக்கே பாஸ் பண்ணிடுவோமா? இல்லை, நம்ம 3 ஸ்டேஜ் குரூப் 1 ப்ரிலிமினரி எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்வியூ போய் அந்த ரிசல்ட் வந்து அப்படிங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம். ஈவன் ஃபார் குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி படிக்க ஆரம்பித்து நாளைக்கே பாஸ் பண்ணிடுவோம், இந்த மாதம் படிக்க ஆரம்பித்து அடுத்த மாதம் ஆஃபீஸர் ஆயிடுவோம், இல்லை. அப்போ இது ஒரு நீண்ட தூர பயணம். அப்படிங்கிறப்ப நீண்ட தூர பயணம் போகிறவன் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னா சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அது என்ன சுமை? என்ன சுமைகளெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும்? எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்ட பயணத்தை ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குதோ அது எல்லாமே சுமை தான். அது உங்கள் மொபைல் ஃபோனாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், உங்கள் வீக்கெண்டு பார்ட்டியாக இருக்கலாம், ஓவர் ரைடிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எல்லாமே சுமை தான். அப்போ இந்த பயணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும் அப்படின்னா நீண்ட தூர பயணம், இந்த பயணத்தில் நம்ம களைப்பில்லாமல் போகணும், சலிப்பில்லாமல் போய் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த சுமை இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா தான் பறக்க முடியும் இல்லையா? பறவை ரொம்ப உயரமாக பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பறவைக்கு 2 பேக்கெல்லாம் கட்டி விட்டு முதுகில் 2 சுமையை ஏற்றி விட்டு நீ நல்லா பற அப்படின்னா அது பறக்குமா? பறக்காது. எந்த பறவையும் உயர பறக்கும் எந்த பறவையும் தன்னோடு எந்த சுமையும் எடுத்துகிட்டு போகாது. நீங்கள் உயர பறக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற சுமைகளை குறைச்சிடணும். சுமைகளை குறைக்கணும்னா அப்போ நாளையிலேருந்து புக் எடுக்க மாட்டேன் சார், அந்த சுமை இல்லை. உங்கள் பயணத்தை தடை செய்யக்கூடிய சுமைகள் எதோ அந்த சுமை எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். அதனால் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் தனியான ஒரு மந்திரம் இருக்கா? இல்லை. இதே மாதிரி தான் இந்த பயணத்தில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த விஷயங்களை சரியாக அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் அங்கேயே கலட்டி வச்சுட்டு அவங்களுடைய பயணத்தை ரொம்ப லகுவாக கொண்டுட்டு போனாங்க. அப்போ யாரெல்லாம் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே போகணும், மல்டி டாஸ்க் பண்ணணும், நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில் ஒரு படம் பார்க்கணும், அப்புறம் மத்தியானம் கொஞ்ச நேரம் படிக்கணும், அப்புறம் சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகணும், நைட்டு போனால் கண்டிப்பாக சீரியல் பார்க்கணும், அடுத்த நாள் காலையில் ஜிம்முக்கு போகணும், அப்புறம் ஒரு கிளாஸ் படிப்போம் அப்படின்னா 10 வருஷம் ஆகும் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு இலக்கு ஒன்று தெளிவாக இருக்குது அப்படின்னா அதற்கான பயணம் சரியாக இருக்கணும். இன்னொன்றும் நமக்கு ஒரு விஷயம், பயணப்பட முடிவெடுத்தவனுக்கு பாதையே வழிகாட்டும் அப்படின்னு சொன்னால் பயணப்பட முடிவு எடுத்துட்டோம், நம்ம பயணம் தெரியுது, பாதை தெரியுது, இலக்கு தெரியுது, ஆனால் எங்கே நம்ம ஏமாறுறோம், எந்த இடமெல்லாம் நம்மளை பின்னாடி ட்ராக் பண்ணுது, எது பண்ணியிருந்தால் நம்ம நிச்சயமாக ஜெயிக்க முடியும், இல்லை நமக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள் என்ன விஷயத்தை செஞ்சதால் அவங்க ஜெயிச்சு இன்றைக்கி வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதுவாக தான் இருக்கணும். சரியா? ஸோ ஆஸ் அ ஆஸ்பிரண்ட் உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது இறையன்பு ஐஏஎஸ் சொல்லுவாங்க, முன்னாள் தலைமைச் செயலாளர், அவங்க சொல்லுவாங்க வயிற்றை குறைக்கிறதுக்கும் வைராக்கியம் வேணும், வைரம் எடுக்கிறதுக்கும் வைராக்கியம் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாலும் சரி, வயிற்றை குறைக்கிறதுங்கிறது அவன் வயிறு அவன் குறைக்கணும். வைரம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஆழமாக தோண்டி பயங்கரமான ஒரு பெரிய ப்ராசஸ் தேவைப்படுற ஒரு விஷயம். வயிற்றை குறைப்பதானாலும் வைரம் எடுப்பதானாலும் வைராக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்களும் எடுத்துக்கணும். இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வெளியில் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் சொல்கிற இன்றைக்கி விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி சரின்னு படும், நாளைக்கு சரி இல்லைன்னு கூட படும், அப்புறம் 2 நாள் கழித்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மறந்து கூட போயிடும். ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஒரு ஃபயர் வந்து ஒரு பேர்ன் ஆகிக்கிட்டே இருக்கணும், அது அணையவே கூடாது. உங்களை ஒவ்வொரு நாளும் அதுதான் உங்களுக்கான உந்து சக்தி. ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எரிபொருள் மாதிரி, அந்த எரிபொருள் இருக்க வரைக்கும் தான் ராக்கெட் உயரமாக போகும், எரிபொருள் தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் பொத்துன்னு விழுந்துடும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஃபயர் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். வென்றாக வேண்டும், வென்றே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலை இருக்கணும். அந்த உறுதியான மனநிலை தான் நான் உங்களுக்கு வைராக்கியம்னு சொல்கிறேன். அந்த வைராக்கியம் இருக்கணும். நம்ம ஊரில் கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்களா, அவள் பயங்கரமான வைராக்கியம் பிடிச்சவ, அவங்ககிட்ட பேசவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க கிராமங்களில். அந்த மாதிரி அந்த வைராக்கியம் இருக்கணும். இந்த வருஷம் உங்களுக்கான வைராக்கியம் அப்படிங்கிறது இந்த சிலபஸ் இருந்து தானே கேள்வி கேட்குற, இதில் இருந்து தானே 200 கேள்வி கேட்குற, இதில் சரியாக போட்டால் எனக்கு வேலை கொடுக்குற, அவ்வளோதானே, நீயா நானா பார்த்துருவோண்டா. இந்த 200 கேள்வி தான் எனக்கான எதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் எதிரிகளை நீங்கள் எப்படி அடித்து துவம்சம் பண்ணணும் அப்படின்னா 200க்கு 200 அடித்து துவம்சம் பண்ணிடுங்க, அவ்வளோதான். டிஃபீட். அதில் வந்து எதிரிக்கு எந்திரிச்சு வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கட் ஆஃப் பார்க்கக்கூடாது. எனக்கு வருமா வராதா, இந்த கட் ஆஃப் வருமா, 145 பிசி வருமா சார், எம்பிசி வருமா சார், பிஎஸ்டிஎம் வரும், அதெல்லாம் கேள்வியே இருக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதி முடித்தா கட் ஆஃபை பற்றி கவலைப்படாத ஒரு மனநிலையில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் 180 கொஸ்டின்ஸ் போடுங்க, 170 கொஸ்டின்ஸ் போடுங்க, அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமை பற்றி ரிசல்ட்டை பற்றி கவலையே படக்கூடாது. நான் எக்ஸாம் எழுதிட்டா ரிசல்ட் வரும், நான் எழுதுனா ரிசல்ட் வரணும், ஏன் வராது அப்படிங்கிற மனநிலையோடு படிக்கணும். அதே மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் எதிர்பார்த்து படிக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கட் ஆஃப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்து இருக்கணும். அப்படின்னா
நமக்கு வந்துட்டோம், இதுதான் ஃபீல்டு, குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுது, இந்த வருஷத்தில் 3 எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா 3 எக்ஸாம் நோக்கி நம்ம வார்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். தேர்வு வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்காக காத்துட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கட் ஆஃப் வீடியோ யாராவது போடுவாங்க, கட் ஆஃப் சொல்லுவாங்க, அதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் யார் வேணாலும், நீங்கள் உண்மையில சொல்கிறேன், கட் ஆஃபை பற்றி கவலைப்படாமல் யார் எந்த கட் ஆஃப் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் வெற்றியாளர்கள்னு அர்த்தம். ஸோ அந்த மனநிலை அந்த அளவுக்கு உங்களுக்கான பயிற்சி இருக்கணும். ஸோ அதனால் இந்த வருஷம் 2025 அப்படிங்கிறது எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமான தி பெஸ்ட் இயர். ஏன்னா குரூப் 4 வருது, குரூப் 2 வருது, குரூப் 1 வருது, எல்லாமே வருது. ஆல்ரெடி குரூப் 2ல் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ் வருது. ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் முக்கியமான தேர்வுகள் 5 தேர்வுகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டியை டிஎன்பிஎஸ்சி கொடுக்குது. அதை நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ இந்த அன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், அடுத்த வருஷம் இதே நாள் நம்ம ஒரு ஆஃபீஸராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்துக்கணும். நம்ம இது நாள் வரைக்கும் நான் பண்ணலை சார், இதெல்லாம் பண்ணலை, அதெல்லாம் கவலையே இல்லை. வண்ணதாசனோட ஒரு வரி இருக்கும், எதுவும் தாமதமாகி விடவில்லை, இன்றிலிருந்து தொடங்கினாலும் இன்னும் எத்தனையோ உயரங்களை தொட்டுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு வரி மட்டும் வச்சுக்கோங்க. 2025 ஜனவரி 1 அப்படிங்கிற அன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனையுமே அனுபவங்கள்னு எடுத்துக்கோங்க. எதுவும் தாமதமாகி விடவில்லை, இன்றிலிருந்து தொடங்கினாலும் இன்னும் எத்தனையோ உயரங்களை தொட்டுவிட முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் நீங்கள் திரும்ப அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மீனிங்ஃபுல்லான லைன்ஸ். இதனால் வரைக்கும் கடந்தது எல்லாமே அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து இன்னையிலிருந்து ரொம்ப ஷெட்யூல்டாக கொண்டுட்டு போக உங்களுக்கு ஒரு இலக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை அடையிறதுக்கு தேவையான செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ டிசையர் இங்கே இருக்கும், ஆக்ஷன் இங்கே இருக்கும். இந்த டிசையருக்கும் ஆக்ஷனுக்கும் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது. உங்கள் டிசையர் இங்கே இருக்குது, உங்கள் ஆக்ஷன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிசையருக்கும் இந்த ஆக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு தான் உங்களுக்கும் உங்கள் சக்ஸஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப். ஸோ இன்றைக்கி நான் 10 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் டிசைர் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் அந்த டே முடிகிறப்ப அந்த 10 மணி நேரம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ 10 மணி நேரம் படிக்கணுங்கிறது என் டிசைரு. ஆனால் நான் படித்தது 2 மணி நேரம், கேப் 8 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 8 மணி நேரத்துக்கான கேப்பு தான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்குமான கேப்பாக மாறிடும். ஸோ உங்கள் ஆசைக்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கும் நடுவில் இடைவெளியே இல்லாமல் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வெற்றிக்கும் நடுவில் எந்த இடைவெளியுமே இருக்காது. உங்கள் ஆசைகளுக்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கும் நடுவில் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றிக்கும் நடுவில் ரொம்ப நீண்ட இடைவெளி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நமக்கு நாமளே ஒரு சுய பச்சாதாபம் தேடிட்டு நம்மளாலாம் முடியாது போல இருக்குது, நாம் இதுக்கு லாய்க்கில்லை போல இருக்குது, நமக்கு இதுக்கெல்லாம் ஃபிட் இல்லை போல இருக்குது அப்படின்லாம் நமக்கு நாமளே சொல்லணும். அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. ஸோ பல வெற்றி கதைகள் இருக்குது. அரசு பள்ளியில் படித்தவங்க, அரியர்ஸ் வச்சு படித்தவங்க, பார்ட் டைமில் வேலை பார்த்து படித்தவங்க, ஃபுல் டைமாக எந்த இடத்துலையுமே போய் இன்ஸ்டியூட் பக்கமே போகாமல் எந்த வழிகாட்டுதலுமே இல்லாமல் படித்தவங்க, அப்படி 1000 வெற்றி கதைகள் இருக்குது. இந்த எல்லாத்துக்கு பின்னாடி இருந்தது ஒரு கடினமான ஆசை, அதுக்கு சரியான உழைப்பு, அதை நோக்கின சரியான பயணம். இது இருந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வெற்றி பெறுவதற்கு நம்ம எவ்வளோ வேணாலும் தேடி தேடி வேலை செய்யலாம். ஆனால் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் காரணம் தேடிட்டு சார் நான் இதனால நான் படிக்கலை, அதனால நான் படிக்கலை அப்படின்னா படிக்காமல் இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் அது கண்டிப்பாக நல்ல விளைவுகளை கொண்டு வந்து சேர்த்தாது. ஸோ இந்த வருஷத்தில் 25ல் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ நினச்சதெல்லாம் செய்யணும். உங்களுக்குன்னு ஒரு வெற்றி திட்டம் இருக்கணும், இதுக்கான உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு வீக்லி ரொட்டீன் இருக்கணும், ஒரு மந்த்லி ரொட்டீன் இருக்கணும். ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் எல்லா இடத்துலையுமே டெய்லி ரொட்டீனை டெய்லி செக் பண்ணணும், வீக்லி ரொட்டீனை வீக்லி செக் பண்ணணும், மந்த்லி ரொட்டீனை மந்த்லி ஒன்ஸ் நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணணும். இந்த மாதத்தில் நம்ம 1ஆம் தேதி தொடங்கணும், 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. நம்ம என்னெல்லாம் நினச்சோம், நம்ம எவ்வளோ தூரம் அதில் செஞ்சுருக்கிறோம். ஒருவேளை அதை நம்ம செய்ய முடியல அப்படின்னா இமீடியட்டாக எதை செஞ்சுருந்தா இந்த இலக்குகள் எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கலாம், எது நமக்கு இருக்கிற செட்பேக் அப்படிங்கிற விஷயத்தை இமீடியட்டாக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு கடைசியில் நிச்சயமாக சூப்பராக ஜெயிச்சிடலாம். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கடின உழைப்பு, அவ்வளோதான். ஸோ சக்ஸஸோட சினானிம் அப்படிங்கிறது வந்து கடின உழைப்பு. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ, யார் கன்சிஸ்டன்ஸி எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம். நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, எப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது தான், களத்தில் நிறைய வியர்வை சிந்தினால், பயிற்சியில் நிறைய வியர்வை சிந்தினால் களத்தில் குறைவாக ரத்தம் சிந்தலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா என்ன, இங்கே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இருக்கிற லெஷர் டைமில் நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்களோ, ஃபைனல் பேட்டிலில்
நீங்கள் உங்களுக்கான லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய வியர்வை சிந்தனா நம்ம ஒன்றும் கல்லுடைச்ச வியர்வை சிந்த போகிறதில்ல. நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை முறையாக பயன்படுத்தணும், நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தணும். 100% அந்த நேரத்துக்கு கிடச்சிருக்கிற நேரத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு கிடச்சிருக்கிற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. 1 மணி நேரம் உங்கள்கிட்ட கிடைக்கிது அப்படின்னா அது பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணணும். 1 மணி நேரத்தை இந்த விபிஎன் அப்படின்னு சொல்லுவோம். விபிஎம் அப்படின்னா வேல்யூ பர் மினிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்கள் அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, 1 நிமிஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். வேல்யூ இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் உங்கள் விட்டு கடந்து போகுது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பயங்கரமான தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்டில் யுவர் சக்ஸஸ், நீங்கள் வெற்றி பெறும் வரை இந்த விபிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட இருந்து 5 நிமிடம் கடந்து போகுது அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு வேல்யூ பண்ணியிருக்கணும். நீங்கள் 10 நிமிஷம் கடந்து போயிருக்கு அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷத்துக்கான வேல்யூ பண்ணியிருக்கணும். வேல்யூவே இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்யூ பர் மினிட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 முக்கியம். கிளியர்? அதனால் இந்த வருஷம் 2025 நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கணும். எண்ணியாங்கு எய்துவர் அவ்வளோதான், அந்த திண்ணியராக இருக்கணும். ஸோ திண்ணியர் ஆகப்பெறின் அப்படின்னா எண்ணியாங்கு எதுவராக இருக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும், எந்த குறைகளுமே இருக்கக்கூடாது. இந்த வருடம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டுட்டு வந்து சேர்த்தணும். ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா மீதி எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். என்னது? வெற்றி. அவ்வளோதானே. நீங்கள் இருந்துட்டு இருக்கிற இந்த பயணத்தில் நம்ம இது வரைக்கும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த விஷயம் நீங்கள் இப்போ எடுத்திருக்கிற இந்த லைனோட சக்ஸஸ். இந்த வெற்றி அடுத்த 20 வருடங்களுக்கு, அடுத்த 25 வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு போகும். எல்லா இடத்துலையுமே உங்களை அழகாக உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இப்போ நம்ம எடுத்துருக்கிற டெசிஷனோட சக்ஸஸ். ஸோ இந்த சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். பல விஷயங்களை சரி பண்ணுறது ஒரு விஷயந்தான். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உயிரை கொடுத்து பாடுபடலாம். இந்த வருஷம் நிறைய உழைக்கணும், நிறைய முறையாக பயிற்சி செய்யணும். எல்லா இடத்துலையும் உங்களை நீங்களே அங்கங்கே செல்ஃப் செக் பண்ணிக்கணும். அது கூட உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். அப்போ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எங்களுடைய இதை எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, உயர்தல் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாலிட்டியில் படிக்கிற மாதிரி உயர்தல், வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு உயர்ந்து போகுதல் அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை. அந்த உரிமையை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஈஸியாக விட்டு கொடுத்துட்றீங்க. ஸோ நமக்கெல்லாம் இவ்வளோ தான் போல இருக்குது, நம்ம உயரம் இவ்வளோ தான், நம்மளெல்லாம் முடியாது அப்படிலாம் இல்லை. உயர்தல் உங்கள் உரிமை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காம நீங்கள் அட்டைன் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரைட், பண்ணிடலாமா? சூப்பர்.